இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று நெதர்லாந்து தேசத்திலே ஆம்ஸ்டர்டாம் என்று சொல்லப்படுகிற இடத்தில 1945 மார்ச் 25 இயேசுவின் பிறப்பு அறிவிப்பு பெருவிழா நாளில் இடா என்று சொல்லப்படுகிற ஒரு பெண்ணுக்கு பரிசுத்த மாதா கொடுத்த தரிசனத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். 1945 மார்ச் 25 ஈடாயும் அவர்களது சகோதரியும் சேர்ந்து ஃபாதர் ஃப்ரோஸ் என்ற குருவானவரோடு பேசிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அடுத்த அறையில் இடா ஒரு ஒளியை கண்டார். ஓடி சென்று பார்த்தால் சிலுவைக்கு முன் ஒரு பூகோளத்தின் பரிசுத்த மாதா நின்று கொண்டிருந்தார். பின்னாடி ஒரு சிலுவை, அதுக்கு முன்னாடி ஒரு பூகோளம், பூகோளத்தின் மீது பரிசுத்த மாதா நின்று கொண்டிருந்தார். அம்மா பேசிக் கொண்டிருந்த வார்த்தைகள், அம்மா ஜெபித்துக் கொண்டிருந்த ஜெபம் இடா எடுத்து சொல்லி ஜெபித்துக் கொண்டிருந்தார். இந்த காட்சியை பார்த்த உடனே அருட்தந்தை சகோதரிகளிடம் ஈடா ஜெபிக்கிற ஜெபம் எழுதி எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அம்மா சொன்னார், நான் உதவியாளர், நான் பரிந்து பேசுகிறவர், நான் அட்வொகேட். 3 காரியங்கள் சொன்னார். தேவ அன்னையாகிய நான் உதவி செய்கின்றவள் தான் 1. 2வது பரிந்து பேசுகிறவள். 3வது அட்வொகேட், வழக்கறிஞர். இந்த விஷயம் எல்லோரும் தெரிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அப்படி செய்தால் சகல மக்களின் தாயாகிய நான் இந்த உலகத்திலே என் மகனின் துணையோடு அமைதியை நிலைநிறுத்துவேன், அமைதியை ஏற்படுத்துவேன். இப்பொழுது இந்த காலகட்டத்திற்கு, இந்த உலகத்திற்கு தேவை இறை அமைதிதான். இந்த தரிசனம் வழியாக மாதா இந்த உலகத்திற்கு தரவிருக்கின்ற மெசேஜ் என்னவென்று கேட்டால், இந்த உலகத்தில இப்பொழுது ராஜ்யங்களுக்கிடையில, தேசங்களுக்கிடையில போர், குடும்பத்தில அமைதி இழந்த சூழ்நிலை, பங்குகளில அமைதி இழந்த சூழ்நிலை, திருச்சபையில அமைதி இழந்த சூழ்நிலை. அதனால அமைதியின் அரசியாக, அகில உலகத்தின் அமைதி ஏற்படுத்துகின்ற தாயாக அன்னை கடந்து வந்தார். 6 வருடங்களுக்கு பிறகு 1951 பிப்ரவரி மாதம் பரிசுத்த மாதா எடாவுக்கு ஒரு ஜெபத்தை சொல்லிக் கொடுத்தார். இந்த ஜெபமானது உலகத்தில் அமைதி நிலவா, குடும்பங்களில் அமைதி நிலவா, ராஜ்யங்களுக்கிடையில அமைதி நிலவா, போர் நிறுத்தப்பட இந்த ஜெபம் அடிக்கடி ஜெபிக்க வேண்டும் என்று பரிசுத்த மாதா இடாவுக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த ஜெபமானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, தந்தையின் திருமகனே, இப்பொழுது உம்முடைய ஆவியை உலகமெங்கும் அனுப்பியருளும். பரிசுத்த ஆவி எல்லா மக்களின் இதயங்களிலும் குடியிருக்க செய்தருளும். அதன் வழியாக அவர்கள் சீரழிவிலிருந்தும், பேரிடர்களிலிருந்தும், போரிலிருந்தும் பாதுகாக்கப்படுவார்களாக. அனைத்து நாடுகளின் அன்னையாகிய பரிசுத்த மரியா எங்களுக்காக பரிந்து பேசுவாராக. இந்த ஜெபம் அடிக்கடி சொல்லும் பொழுது தேசங்களில, குடும்பங்களில அமைதி நிலவும். அமைதிக்காக தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்று இடாவிடம் பரிசுத்த மாதா வேண்டிக் கொண்டார். 1953 மே 10 திருத்தந்தைக்காக
இந்த ஸ்பெஷல் ஜெபம் திருத்தந்தை உலகத்திற்கு கற்றுத்தர வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார். பெரிய கஷ்ட நஷ்டங்கள், பெரிய துயரங்கள், பெரிய வேதனைகள் உலகத்திலும் திருச்சபையிலும் கடந்து வரும். அப்பொழுது சோர்ந்து போக கூடாது. விண்ணக தந்தை எனக்கு இந்த டியூட்டி கொடுத்து இந்த மண்ணகத்திலே அனுப்பி இருக்கிறார். சகல மக்களின் நாதா என்பதுதான் எனது நாமம். இந்த நாமத்தை நீங்கள் அனைவரும் என்னை பார்த்து அழைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். 1966 ஜூன் 17 இந்த விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக நாம் பார்க்கின்றோம். 2002 மெய் 31 இந்த தரிசனம் திருச்சபையால் அங்கீகரிக்கப்பட்டது. கரங்கள் கும்பிடுவோம், கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். அன்பு இயேசுவே, உலகத்தில் எல்லா இடங்களிலும் அமைதி நிலவ வேண்டும். போர்கள் நிறுத்தப்பட வேண்டும். அதற்காக உலக அமைதிக்காக அன்னையோடு இணைந்து உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம்.